இப்ப டிஷ் பேர் என்னது? ஆப்பிள் கீர். என்னடா பேர் இது? ஆப்பிள் கீர் சார். ஆப்பிள் வச்சு ஒரு அமேசிங்கான டிஷ், சாப்பிட்டு பாருங்க. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. வெரி வெரி நைஸ். இன்னைக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டு நாங்கள் வந்து என்ன ஆக போகிறோம் தெரியல, பட் இட் இஸ் வெரி வெரி நைஸ், வெரி குட் ஒர்க். அந்த ஹோல் மிக்ஸ் இஸ் கோயிங் ரியலி வெல். வெரி வெரி நைஸ், சூப்பர். Shivani, excellent. Beautiful. Usually கீர் வந்து they make it little watery. ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து திக்கனிங்காக சேமியா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கீங்க, ரோஸ்டட் வெர்மிசெலி போட்டிருக்கீங்க, மைல்டா சாஃப்ரான், ஏலக்காய் அதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டா போட்டிருக்கீங்க. ஆப்பிளோட ஃபிளேவர் அடி வாங்க கூடாதுன்றதுக்காக ஒரு டெசர்ட்டுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்டும் நான் கடிக்கும் போது அந்த பிஸ்தா அண்ட் கேஷ்யூநட் வருது, மைல்டா சாஃப்ரான் ஃபிளேவர் வருது, அந்த டேட்ஸ் நான் கடிக்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் தேவைப்படும் போது அந்த டேட்ஸ் அதை மேட்ச் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெட்லி ஆஃப் டேஸ்ட், கலர், கன்சிஸ்டன்சி, பியூட்டிஃபுல், வெரி வெல் டன், வெரி வெரி வெல் டன். Thank you. இது எப்படி இருக்கு? முகுந்த், உன் டேபிள்ல யார் யாரெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க? ஐயோ சார், என் டேபிள்ல இவங்க இருந்ததை விட இந்த அதிர்ச்சி இருக்கான்ல சார், அவனை கூப்பிடுங்க சார். குக்கிங் அப்ப நீங்க கூப்பிட்டீங்கல்ல அதிர்ச்சிய, அதே மாதிரி அதிர்ச்சி அண்ணா அப்படின்னு கூப்பிடுங்க. அதிர்ச்சி அண்ணா, செத்துடா. அதிர்ச்சி அண்ணா. ஏங்க பிரச்சனை? ஏய் வாடா. ஏய் கரடி கேட்றா. ஏய் தங்கச்சி கூப்பிட்டு போறா. யார் தங்கச்சி? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி தான், அது பிரீதா தான். அப்ப மறுபடியும் அதிர்ச்சி அண்ணா. உனக்கு அவன் அண்ணன் மாதிரி தானமா? நோ சார். அடுத்தது டெல்னா ஒருத்தருக்கு அவளையும் கூப்பிடு. பார்க்கலாம் மச்சான். டெல்லா மட்டும் என்ன அண்ணன் சொல்லிச்சனா, நான் நீங்க என்ன சொன்னா சரி சார். ஓகே. ஆனா நீங்க வற்புறுத்த கூடாது. அண்ணா ஒரு நிமிஷம் நீங்க விடுங்க. நீங்க எது பேசுறீங்க? டெல்லா மனசார சொல்லு, அவன் உனக்கு அண்ணன் மாதிரியா தம்பி மாதிரியா? ஃப்ரெண்ட் மாதிரி. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி மனம் முடித்ததில்லை. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வண்டர்ஃபுல், தேங்க்யூ. ஜிபி சொல்லுங்க, பேர் என்ன? பலாப்பழம் இலை குளக்கட்டை. இலை அடை. அடை தானே? ஆமா அடை சார், அடை சார். பலாப்பழம் இலை அடைன்னு சொல்லுவாங்க. இலை அடை கேரளால ரொம்ப ஃபேமஸ். Hats off. Superb. Very nice, very nice. Very nice. நாங்களும் நல்லா சமைச்சோம். ஜிபி சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. முசுரி ஏங்க இல்ல, நம்ம தங்கச்சி சொல்லி கொடுத்ததுதான். மசால் வடை தாயா. ஃபண்டாஸ்டிக். பலாப்பழத்தோடைய ஃப்ளேவர், ரவை நான் நீங்க போடும்போது பயந்தேன், ஏன்னா வெள்ளைப்பாகு போட்டுட்டு பலாப்பழம் குக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ஊத்துனீங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து ரவையை போட்டீங்க. வெள்ளைப்பாகுல யூஸ்வலா ரவை குக் ஆகாது, கொஞ்சம் ரொம்ப நேரம் குக் ஆகணும். பட் டு பெர்ஃபெக்ஷன் அந்த ரவை குக் ஆயிருக்கு. ரவை போட்டதே தெரியல. இட் இஸ் கிவிங் அ ஃபண்டாஸ்டிக் கன்சிஸ்டன்சி. அந்த அவுட் சைட் லேயர் அந்த வாழை இலையில பூசுற மாதிரி இருக்கணும் அது. ஸோ ஒரு கொழுக்கட்டைக்கும் இலை அடைக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இந்த அவுட்டர் லேயர் வந்து ஒரு கத்தி வச்சு அங்க இலையில பூசுவாங்க, பட்டர் பூசுற மாதிரி பூசி அதுக்குள்ள பூர்ணம் வச்சு மடிச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க. சோ அந்த அவுட்டர் லேயர் அவ்வளவு நல்லா வந்திருக்கு. ஃபண்டாஸ்டிக். இன்னும் இருக்கா? இருக்கு சார். அப்புறமா இன்னும் கடைசியா இன்னொன்னு வேணும். ஷூர். ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலென்ட். அமிர்தம். Thank you சார். Thank you so much. அழுறாங்க, எமோஷனல் ஆவீங்க. ஏன் எமோஷனல் ஆயிட்டீங்க? ஆமா, நான் ஒரு டிஷ்ல ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் அந்த டிஷ் சரியா வராம போய் வேற டிஷ் ஒன்னு பண்ணி அது இவ்ளோ நல்ல கமெண்ட்ஸ் வாங்குனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, நம்ம பண்ணது வேற. நீங்க சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க, அழகா பண்ணுங்க, டென்ஷன் ஆவாங்க என்ன. வெரி நைஸ். இதுல கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இதுல அவுட்டர் லேயர் ஒழுங்கா வராட்டி கல்லு மாதிரி ஆயிடும். நீங்க ரிஸ்க் எடுத்திருக்கீங்க, பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. காட் பிளஸ். Thank you. I am Persik with Nasi Kerabu. நீ உங்களுக்கு வந்தது மலேசியன். இது வந்து அந்த சங்குப்பூ வச்சு பண்ணதா? ஆமா சார். ரமதான் பஜார்னு ஒன்று இருக்கு சிங்கப்பூர்ல. அந்த ரம்ஜான் மாசம்ல அந்த அந்த 30 நாளும் இதே தான் சாப்பிடுவாங்களாம். ஃபாஸ்ட் பிரேக் பண்ணிட்டு அங்க போய் சாப்பிடுறது. ஆக்சுவலி சார் சொன்னார் சிங்கப்பூர்ல தான் அந்த ஸ்ட்ரீட் ஃபேமஸ். அப்படி கிடையாது. மலேசியாவில் பெனாங் சிட்டி இருக்குல்ல சார்? எங்க? பெனாங் சிட்டி. மலேசியா போயிருந்தீங்களா தெரியும் உங்களுக்கு? அங்க இருக்கு. அங்க ஜார்ஜ் டவுன் ஒரு ஏரியா இருக்கு சார். ஜார்ஜ் டவுனா? அங்க ஏரியா ஒன்னு இருக்கு. அங்க SBI பேங்க் இருக்கு. அங்க SBI இருக்கா சார்? MBI ன்னு இருக்கு, மலேசியா பேங்க் ஆஃப் இந்தியா. மலேசியன் பேங்க் ஆஃப் இந்தியா. மலேசியன் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்க பேங்கை டைவர்ட் பண்ணாதீங்க. பட் அந்த சிவானி 10 மார்க் மைனஸ் பண்ண போறாங்க. அந்த சிட்டில வாழக்கூடிய மலேசியா மக்கள், அதிகமா மலாய் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமஸ் டிஷ். யார் சொல்லி கொடுத்த அந்த ரெசிபி உங்களுக்கு?
ரிசர்ச் பண்ணேன் ஷெஃப். தேங்க்யூ. ஐயோ அவ்வளவுதான். ஆக்சுவலா இப்பதான் வந்து சிவானிக்கு மூச்சு வருது. ஆமா. அந்த சார் நல்ல சார் ஆயிருக்கு. நான் சொன்னேன் அந்த யூ ஹேவ் டு லீவ் இட் ஃபார் சம் டைம். ஆமா. ஏன்னா அதுல இருக்க தேங்காவும் அந்த பீனட்டும் இல்ல, இட் வில் கெட் கேரமலைஸ் Roasted, ஆமா ஆயிடும். chef. அந்த ஸ்மெல் தான் மெயின் சாப்பிடுறதோட. அது அந்த ஸ்மெல் லெமன் கிராஸ் எஸ்பெஷலி அந்த லெமன் கிராஸும் சேர்ந்து பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இதுதான். ஸ்டிக்கி ரைஸ் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கு, பட் ஆனா டேஸ்ட் இஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே ஷெஃப். தேங்க்யூ. அங்கேயும் இது மாதிரி தான் இருந்தது. கலர்லாம் போடல. அவங்க வந்து ஸ்டீம் பண்றதே தண்ணியில் ஒரு நிறைய நேரம் ஊற வச்சுட்டு கீழே தண்ணியும் மேல ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஆமா ஆமா. அந்த பேஸ்கெட் தண்ணி இல்லாம தான் குக் ஆகும் இந்த ரைஸ். அந்த ஸ்டீம்லயே குக் ஆகி ஸ்டிக்கி ரைஸ் ஆகும். அது ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறம் கோகனட் மில்க் ஊத்துறாங்க. இங்க அவ்வளவு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கறதால பிரஷர் குக் பண்ணு. இட்ஸ் a very நல்ல ட்ரை. வெரி நைஸ் ட்ரை. Thank you very much. Thank you chef. Thank you. பியூட்டிஃபுல் எக்ஸிக்யூட்டிவ். வண்டர்ஃபுல். Thank you so much. சிவானி, உங்க டிஷ் பேர் என்ன? நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப பாரம்பரியமான ஒரு குவிசின் அப்படின்னா செட்டிநாடு குவிசின். அதுல இல்லாத திவாலி பலகாரமே கிடையாது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க பாட்டி பண்ணி கொடுத்த ஒரு 2 டிஷ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸ்வீட்ல வந்துட்டு கந்தரப்பம், சேவரில வந்துட்டு மசாலா சுயம் வித் செட்டிநாடு கார சட்னி. செட்டிநாடு கார சட்னி யார் எந்த ரெசிபியா எங்க இந்த ரெசிபி பாத்தீங்க? அது எங்க பாட்டி பண்ற ரெசிபி ஷெஃப். என்னாச்சு? அவரோட ரெசிபி மாதிரி இருக்க போகுது. உங்க பாட்டி பேர் வெங்கடேஷ் பட்டா? ஆஹா, அப்போ வெங்கடேஷ் பட் யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்த பலகாரமா அது? நான் சாரோட யூடியூப் சேனல் பாப்பேன். அது நான் எப்பயுமே ரெஃபரன்ஸ்க்காக பாப்பேன். செட்டிநாடு கார பணியாரத்தோட மாவு என்னது? ரா ரைஸ் அதே பங்குனா உளுத்தம்பருப்பும் அதே பங்கு ஊற வச்சு அரைச்சது. வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தாளிப்பு. ஆமா, தாளிப்புல கொடுத்துருக்கிறது. ஒன்னும் இருக்காது. இந்தா ஒண்ணே இருக்கு. ஐயோ பத்தல ஆக்சுவலா. ஐயோ நல்லா. கந்தரப்பம் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். Thank you. Thanks a lot chef. Thank you. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சட்னி தான். Oh, thank you chef. நான் தேவக்கோட்டையில் போய் சாப்பிடும்போது அதே ஞாபகம் வருது. கார சுயத்தோட ரொம்ப நல்லா இருக்கு. Thank you chef. இது நீங்க அமௌண்ட் ரியலி வெட் கிறிஸ்ப் அண்ட் டாப் உள்ள வந்து நல்ல சாஃப்ட் ஏரியா இருக்கு. Okay chef. வெரி நைஸ் ட்ரை அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. Thank you chef. Thanks a lot. வாவ். சிவானி and TSR ரெண்டு பேரும் உங்க டிஷ்ஷை கொண்டு வாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் 10 மினிட்ஸ். என்ன டிஷ் பேரு? Doppio tortellini. தொப்பியோனா டபுள்னு அர்த்தம் ஷெஃப். உள்ள டபுள் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ஆப்பிள் அண்ட் சினமன், இன்னொன்னு ஸ்வீட் அண்ட் ரிகோட்டா. ரிகோட்டா என்னது? ரிகோட்டா சீஸ். சிவானி, அதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை தொடறதுக்கு முன்னாடி பிக் சல்யூட். Thank you. இதெல்லாம் வந்து ஃபைனல்ஸுக்கு வர வேண்டிய டிஷ்ஷஸ். Thank you chef. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். கலர் அவ்வளோ சட்டில். எனக்கு பேஸ்டல் கலர்ஸ்னா உயிர். இந்த பேஸ்டல் பிங்க் எந்த கலர்ல அச்சீவ் பண்ணீங்க? பீட்ரூட். ஃபேண்டாஸ்டிக் பிரசன்டேஷன். Thank you chef. Thank you so much. அதாவது உங்க டீமுக்கு வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ண கூடாது தானே? ஆமா. எக்ஸலண்ட் சாஸ். Thank you chef. It's so fluffy and அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உள்ள இருக்கிற அந்த ஃபில்லிங் வந்து பியூட்டிஃபுல்லா கேரமலைஸ் ஆகி அந்த ஆப்பிள் கூட குக் ஆகி இட் இஸ் சோ ஸ்டிக்கி அண்ட் நைஸ். தட் டெக்ஸ்சர். வெளியில இருக்கிற அந்த கேஷ்யூ பிரலைன் பியூட்டிஃபுல். ஒன்லி இஷ்யூ கொஞ்சம் கெட்டியா இருக்கிற அந்த பாஸ்தா. அது மட்டும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்கு அச்சீவ் பண்ணிருந்தீங்கன்னா இது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். Thank you chef. Thank you so much. கீழ இருக்க அந்த சாஃப்ட் அண்ட் பட்டர் கிரீம் அமேசிங் இட் இஸ். இல்ல உமாமி அப்படியே ஆம்பல் ஒரு பூ இப்படி குளத்துல இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஒரு சரஸ்வதியும் கூட மேல இருந்தா அவ்வளவுதான். எவ்வளவு ஆச்சு இந்த கேள்வி? சூப்பர். ஃபேண்டாபுலஸ். Thank you chef. Thank you. ஓகே. லுக்ஸ் வெரி நைஸ். இட் லுக்ஸ் வெரி நைஸ். என்னடா வாய் பீடா போற மாதிரி போட்டுருக்காரு. நீ சொல்ற பேர் என்னடா? செஃப் அது பேரு வந்துட்டு மஷ்ரூம் அஸ்பாரகஸ். சொல்லு. Mushroom risotto. மஷ்ரூம் ரெசோட்டோ.
பாட்டியா முடியல. காஜா, ஐயோப்பா. ராஜா ராஜா காஜா, காக்கிநாடா மடத்த காஜா. என்னோட பெஸ்ட் டிஷ் நான் என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் வந்து ரிசோர்ட் தான். நான் பண்ணா எப்படி இருக்குமோ அதை விட நல்லா இருக்கா? ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. இதோட நல்லா பண்ணுவேன் நான். ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. பேசில், கொஞ்சம் ஒயிட் வைன் இது ஊற்றிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். பட் ஆனால் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ரிசோர்ட், அதாவது அந்த சூடான ஸ்டாக்கை போட்டு குக் பண்ணி கரெக்டாக அல்தாந்தே ஸ்டைட்டில் இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்டு வந்து பச்சையாக இருக்குது அப்படின்வாங்க. பட் இவ்வளோ தான் குக் ஆகணும் அந்த ரைஸு. நம்மளுக்கு பைட் வரணும். ஒரு இது சாப்பிடும்போது கலர் மேலே நல்லா இருக்குது. வெரி குட் ப்ரெசன்டேஷன். எனக்கு ஆனால் காஜா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கையில முத்து கொடுப்பீங்களா ஆண்டிக்கு? போடா. பட் சார் காக்கிநாடா காஜா 100 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. இது மாதிரி ஒரு ரிசோர்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. The way the rice is cooked, அந்த சாஸோட ஃப்ளேவர், மஷ்ரூம் குக் ஆயிருக்கிற விதம், ஆஸ்பராகஸ் கிரில் பண்ணி மேலே வச்சிருக்க அந்த பிரசன்டேஷன் அன்பிலீவபிள். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. இவ்வளவு சொல்றீங்க, ஒரு கட்டி பிடிக்க மாட்டீங்களா? வந்து ஒரு ஹக் பண்ணலாம்ல. பாப்பா நம்மள இல்ல. நம்மள வாங்கி போ. ஆண்டி சார் ஆண்டி ஜெய் 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 நிவாஸ் முட்டை. இந்த கட்டிப்புடி எதுக்கு தெரியுமா கட்டி பிடிச்சேன்? இந்த கட்டி பிடிச்ச கிஸ் கொடுத்த எதுக்கு தெரியுமா? அவளுக்கு தொல்லை கொடுக்காம தனியா ஒரு டேபிள்ல வெட்டி நிறுத்து. சரி ஓகே, அடுத்து சிவானி. நீ சொல்றா. Gardens by the way. By the way, By the way இல்ல, Gardens by the Bay. Gardens by the Bay. Garden by the Bay. சார் பேரு முக்கியம். டேஸ்ட் செஃப் கன்சிஸ்டன்சி பாருங்க. அத நீ சொல்லாதடா. செஃப் அவன் ஆசமே வந்து ஆவேசம் தான் படிப்பான். ஆவேசமா? சிவானி, Gardens by the Bay வந்து சிங்கப்பூர்ல ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன டிஷ்ஷா? அப்படியா? எஸ் ஷெஃப். இதுல டோட்டலா ஒரு 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. உள்ள வந்துட்டு ஒயிட் ஃபட்ஜ் இருக்கு. White fudge. ஆமா. Okay. 2 விதமான கேக் இருக்கு. ஒன்னு ப்ளூபெர்ரி கேக் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு மில்க் சாக்லேட் கேக். எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இந்த பால் குள்ளார. ஆமா ஷெஃப். அண்ட் இன்னொரு பட்டர் க்ரம் இருக்கு ஷெஃப் உள்ள. அண்ட் அலாங் வித் ஒயிட் ஃபட்ஜ் அண்ட் கேக். இது வந்துட்டு பிஸ்தாஷியோ கிரம்பிள் ஷெஃப். அந்த ஒரு மணல் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்கு. பேசிக்கலி இது ஓகே, இதான் அந்த கேக். இது வந்துட்டு சுகர் ஒர்க் இன்ஃபியூஸ்ட் வித் ஹனி அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரோஸ் சிரப். அது ஒரு பாத்வே மாதிரி, அது ஒரு கடல் கரையில ஒரு பாத்வே மாதிரி இருக்கிறதுக்கு. இது வந்துட்டு ஓஷன் ப்ளூபெர்ரி மெல்டட் சீஸ் பார்ஃபே. இது ஓகே. அந்த ஒரு சி எஃபெக்ட்டுக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஹேசல்நட் பெபிள்ஸ் ஷெஃப். இது வந்துட்டு ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் பெபிள்ஸ். இது வந்துட்டு ஸ்பஞ்ச் கேக் ஷெஃப் ஃபார் த மாஸ் எஃபெக்ட். இந்த ஐடியா சாக்லேட் ஷெல், பிஸ்தாச்சோ கிரம்பிள், ஹேசல்நட் இது எக்ஸப்ட் ஃபார் திஸ் இந்த சுகர் அந்த ரோஸ் நீங்க சொன்னீங்க ஹனி, அது ஓவர் ஸ்வீட்டா இருக்குது. இட்ஸ் பாத்வே மாதிரி. பாத்வே மாதிரி. ஓகே. சி கடல் கரை. ஆனா மேன் சீரியஸ்லி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். தேங்க் யூ சார். ஒரு மிஷ்லின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அவ்வளோ உள்ள வந்து அந்த ஸ்பஞ்சும் அந்த கரெக்ட் லெவல் ஆஃப் ஸ்பஞ்சஸ் அவுட்ஸ்டாண்டிங். தேங்க் யூ. தேங்க்ஸ் a lot chef. On the whole the dessert வந்து deserves a very big hand of applause for it. பாபு பையா பாபு எக்ஸலென்ட். வெரி வெரி நைஸ். தேங்க் யூ சார். அந்த ஸ்பஞ்சுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மேல அந்த மூஸ் வந்து மில்கோடைய வேரியஸ் எலிமெண்ட்ஸ், பவுடர்ட் மில்க், கண்டென்ஸ் மில்க், ஒயிட் சாக்லேட் போட்டு இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அந்த வெளியில இருக்கிற அந்த ப்ளூபெர்ரி அந்த ஓஷன் மாதிரி ஒன்னு ட்ரீட் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? ஃப்ரெஷ் கிரீம், ப்ளூபெர்ரி, சுகர் அண்ட் ஒயிட் சாக்லேட் ஷெஃப். அந்த பில்டிங் அந்த லேக்ல தான் பேவே சிங்கப்பூர் அந்த பேவேஸ் அந்த பில்டிங் செஃப். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. சிவானி இது என்னது? இது வந்துட்டு புதினா கா பராத்தா. புதினா பராட்டா. அது கோலாபூரி கிரீன் கிராம் கார்லிக் தால். வா வாரே வா
3 பேரும் சேர்ந்து ஒரே டைம்ல சாப்பிடுமா செஃப் அரவணை பாயாசத்தை? ரெடி? ஏய் சார் கூஸ் பாம்ஸ் ஆகுது, க்ளோஸ் பண்ணுங்க. சரி க்ளோஸ் போங்க. பா ரசிக்கிறாரே. இருடா என்னாச்சு? தெரியலையே. இவர் எப்ப நல்லவரா மாறாரு, எப்ப கெட்டவரா ஆகுறாரு சரியில்லையா? இங்க ஹார்ட் பலமா அடிக்குது. இங்க உனக்கு அடிக்குதா? இவங்க ரியாக்ஷன் பார்த்தாலே பயமா இருக்கும். வந்து கை கொடுக்க போறாரா? அடிமை வரல தம்பிக்கிட்டு வரல. தேங்க்யூ சார். எப்பா எப்பா ஐயப்பனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அரவணை பாயசம் அது மாதிரி வரும். ஐ எம் டெல்லிங் யூ ஹிஸ் ஹோல் blessing is on you. உங்க லைஃப்ல எந்த குறையும் இருக்காது. தேங்க்யூ சார். you have been blessed. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. means thank you very much. Amazing. அரவணை பாயசம் வந்து ஐயப்பனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அந்த ரைஸ் அந்த அந்த ஞங்குன்னு குக்கா இருக்கணும். அந்த வெள்ளை பாகு அந்த கன்சிஸ்டன்சி வந்தா மட்டும் தான் அந்த ரைஸ் அது மாதிரி வேகும். This is too much. Thank you so much, chef. Thank you so much. இந்த டிஷ்ஷுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் 10 out of 10 போல். Only for this chef. Thank you chef. சரி எனக்கு கண்ணத்துல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, நெத்தில பண்ணுங்க. ஏன்னா வயிற்றுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன். சரி எங்க கொடுங்க. வைஃப்காக அங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா செஃப் ப்ளீஸ். முடியல. ஒரு கிஸ் செஃப். முடியல. அவ்வளவுதான். பச்சார விஜயசதுபி சார் மாதிரி வந்துட்டீங்க. நான் கொடுக்குறேன் செஃப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. This Kolhapuri dal is 100 on 100. Oh my god. அமேசிங் கோலாபுரி தால். அந்த மசாலா அந்த தனியாலாம் போட்டு அந்த கோலாபுரி கடா மசாலா ஒன்று பண்ணணும். அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டு 100 out of 100. Thank you so much chef. Thanks a lot. Thanks a lot. முத்த மழையில் நீங்க நினைய தயாரா? ஏற்கனவே முட்டை மாலையில நனைஞ்சோம். கடைசியா நாங்க வரோம். என்ன இருந்தாலும் எங்களோட டிஷ்ஷை கடைசியா ட்ரை பண்ணுங்க. ஏன்டா? ஏன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஒரு பெரிய கதை இருக்கு. சாப்பிடணுமா வேணாமா? நான் உங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு கேட்கிறேன். ஓவர் ஆக்டிங்கே கிடையாது. இவ்வளவு சொல்றேன் அவரு பாரு அரவணை பாயாசத்தை வாயில அவரு இப்ப மட்டும் கயாமுயா இல்ல, நேத்துல இருந்து கயாமுயா பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தா மிச்சம் உங்களுக்கு. எல்லா ஃப்ரூட்ஸும் வயித்துல இருக்கு. நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிருக்கீங்களா? 9,000 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் உள்ளதா இருக்கு. 1000 ரூபாய் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துட்டோம். சரியா? முடியல. இதுக்கு மேல நீங்க கேட்டீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குல்ல, 2 பாக்ஸா வச்சு என்ன பொழைச்சிருக்க. நான் கேட்க மாட்டேன். அப்ப இங்க பெசன்ல ஆரம்பிச்சிடலாமா? கடைசியா உங்களுக்கு போயிடலாம். கடைசியா சிவானி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க டிஷ் பேர் என்ன? உங்களுக்கு இந்த டிஷ்க்கு என்ன கனெக்ஷன்? மதுரை உருளை பொட்டலம். அப்படி பார்க்காதீங்க செஃப், மெதுவா எடுங்க. ஒரு குழந்தைய வந்துட்டு பிரிக்கிற மாதிரி பிரிங்க. நான் என்ன குழந்தைய பிரிக்க போறேன்? ஆட்டோக்காரன் தயிர் சாதம் வந்து கோயில் தயிர் சாதமா? ஆமா ஷெஃப். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா இருக்கு. நான் அங்க போகும்போது நெடி அடிச்சது ரொம்ப காரமா இருக்கும்னு நினைச்சேன். பட் தயிர் சாதம் சாப்பிடும் போது பேலன்ஸ்டு. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்ன தெரியுமா? வெங்கடேஷ் பட் சார் வந்துட்டு என்னோட சமையலை விரும்பி அப்படியே ஃபோக்லயும் ஸ்பூன்லயும் வந்துட்டு பிசைஞ்சு சாப்பிடுறாரு பாத்தீங்களா? செஃப் நான் சும்மா அப்படி ஒன்னு சொல்லுவேன் செஃப், அது நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா அது நிக்கிதா காரணம். இந்த பாரம்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஹை ஸ்கூல்ல இருக்கும்போது அம்மா அப்பா கூட தான் வளர்ந்துட்டு வந்தாங்க. எல்லாருமே அப்படிதான்டா. ஆமாப்பா. அப்போ வந்து லஞ்ச் பீரியட் அப்போ லஞ்ச் பாக்ஸை திறக்கும் போது இந்த பொட்டல சோறு தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஐயோ, எங்க அம்மாவும் அதேதான். அதே பொட்டலமா? அதே பொட்டலம் தான். அத்தனை வருஷமா அந்த பொட்டலம் அது அழுகி போன பொட்டலம் ஷெஃப். அப்படின்னா இது வந்து அப்ப அவங்க அழுகி போன பொட்டலம் சாப்பிட்டாங்க ஷெஃப். அது கிடையாது ஷெஃப். நான் தூக்கி போறேன் மேல. பதட்டமாவது. அதாவது கமல் சார் மாதிரி வந்தேன், இப்ப ஐன்ஸ்டைன் மாதிரி ஆயிட்டேன். டேய் எப்படிடா?
திஸ் ஒன் இஸ் வெரி குட். குட் சார். இந்த பொட்டலம் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கு. Okay. கொஞ்சம் ரெட்டிஷா இருக்கும். Okay, okay. கரம் மசாலா பவுடர் போடலையோ? இந்த ஒரிஜினல் மதுரை பொட்டலம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சம் இருக்கு. ஓகே. ஸோ கரம் மசாலோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் அதர்வைஸ் கன்சிஸ்டன்சி, பூண்டு ஃப்ளேவர், ஜிஞ்சர் கார்லிக், காரம், அந்த காட்டு இருக்கணும். கரம் மசாலோட ஒரு ஃப்ளேவர், அந்த பவுடர் லாஸ்டா கொஞ்சம் போடுவாங்க, அது மட்டும் தான் மிஸ்ஸிங். அதர்வைஸ் எக்ஸலண்ட். தேங்க்யூ ஷெஃப்.